ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரெடியானா மட்டும் போதாது, நம்ம குதிரையை ரெடி பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பசுபதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நான் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு வந்திருக்கிறேன். வாங்க ராணிக்கும் ஜம்முன்னு ரெடி பண்ணி இன்றைக்கி ரைட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து கரார் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். குதிரைக்கு எப்பவுமே எந்த குதிரையும் கரார் போட்டால் தான் நல்லா மினுமினுப்பாக இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரே இடம் உள்ள விடாமல் தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இரும்பு கரார் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மினுமினுப்பாக சைனிங்காக வரும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கரார் வந்து காலுக்கு மேலே தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காலுக்கு கீழே போடக்கூடாது. இது ரப்பர் ப்ரஷ் தான் போட்டு யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த குதிரையை க்ளீன் பண்ணுற டஸ்ட் க்ளீன் பண்ணுற ஒரு ப்ரஷ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். தேவையில்லாத டஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா ரைடிங் போகாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மக்கர் பண்ணும். நல்லா டஸ்ட்டு எல்லாம் பாருங்க, குதிரைக்கு எவ்வளோ ஒரு டஸ்ட்டு ஒரு முள் எல்லாம் மாட்டிட்டு இருக்கும் இந்த முடியல. நம்ம வந்து நீட்டாக இந்த ப்ரஷ்லேருந்து நீட்டாக அதுக்கு வலிக்காத மாதிரி சீவணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சைடில் குதிரைக்கு தினமும் முடி சீவணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சைனிங்காக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். குதிரை ரைட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இரும்பு கரார் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து ரப்பர் கரார் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஊஃப் கிளீனர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலில் நாசம் டஸ்ட் இருந்தால் எடுக்கிறது. இது வந்து அந்த டஸ்ட் இருந்தால் எல்லாம் இதில் க்ளீன் பண்ணால் எல்லாம் க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த குதிரைக்கு முடி சீவுறது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குளிப்பானதுக்கப்புறம் இப்படி எடுத்தால் அதெல்லாம் க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குதிரைக்கு சேடல் கடிவாளெல்லாம் போட்டு ரைட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து முகப்பட்டா மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ எடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லெதர், ஒரிஜினல் லெதரில் பண்ண முகப்பட்டா ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி மாட்டுறதுன்னு சொல்லி இப்போ வந்து சேடல் மாட்டி குதிரைக்கு எப்படி சேடல் மாட்டணும்னு சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சீட்டை போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சேடல் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ எடுத்துரும். தேங்க்யூ ப்ரோ. சேடல் மாட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப டைட்டாக இல்லைன்னா ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது. ஒரு லெவலாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே டைமில் டைட் பண்ணக்கூடாது. அது ஒரு 2 டைம் பாருங்கள். இதை விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3ஆவதாக இருக்கிறது போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக இந்த சலங்கையை குதிரை கட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. நம்ம ரைடிங் பண்ணிட்டு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா சவுண்ட் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரைடிங் போகலாம். வா ராணே.